ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய திரு வழிபாட்டு வாசகங்களுக்கு பதிலாக நம் வாழ்வை சீர்மைப்படுத்திக் கொள்ள குடும்பங்களை அலசுவோம். இல் வாழ்க்கை, இல்லால் மாண்பு. வீடு வேறு. அறம் சார்ந்த வாழ்வும் அன்பு சார்ந்த உறவும் தான் தமிழர் தம் குடும்பங்களின் அடித்தளம். அறத்தான் வருவதே இன்பம் என்று நினைத்தவன் தான் தமிழன். அன்பின் வழியது உயிர்நிலை என்று வாழ்ந்தவன் தான் தமிழன். அகவாழ்வின் பண்பாடும் புறவாழ்வின் நாகரிகமும் பழுதுபடாமல் பார்த்து கொண்டதுதான் தமிழ் இனம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து அன்பு சார்ந்து அறத்தின் வழி நடத்துவது தான் இல்லறம். ஒருத்தியும் ஒருவனும் கூடி வாழும் இடம்தான் வீடு. துன்பங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மா பேரின்பத்தில் திளைப்பதுதான் வீடு வேறு. இறந்த பின்பு அடையும் இன்பத்தை இருக்கும்போதே அடைவதற்கான இடமே வீடு என்ற பெயரில் ஆழ்ந்த அர்த்தத்துடன் நம் முன்னோரால் அழைக்கப்பட்டது. துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் உள்ள இடம்தான் உண்மையான வீடு. ஆணுக்கு பெண் அடிமை இல்லை. வீட்டை பொறுத்தவரை பெண்ணுக்கே தலைமையை தந்து தமிழினம் மகிழ்ந்தது. தமிழ்மறை பெண்ணை இல்லாள் என்கிறது. இல்லாள் என்றால் இல்லத்தில் இருப்பவள் அன்று, இல்லத்தை ஆள்பவள். ஆணுக்கு இல்லான் என்று தமிழ் சிறப்பு தரவில்லை. இல்லான் என்றால் வறியவனே தவிர இல்லத்தை ஆள்பவன் அன்று. இல்வாழ்வின் கடமைகள். குடும்பம் என்பது தன்னுடைய மனைவி மக்களை மட்டும் போற்றி பாதுகாக்கும் வீடு என்று சுயநலமாய் நம் மூதாதையர்கள் வரையறை செய்து வாழவில்லை. துறவிகளுக்கும் வறியவர்களுக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் பிணியாளருக்கும் முதியவர்க்கும் குருடருக்கும் செவிடருக்கும் முடவர்க்கும் முடியாதவர்க்கும் முடிந்தவரை உதவியாய் இருப்பதே இல்வாழ்க்கையின் இலக்கணம். தன் பெண்டு, தன் பிள்ளை, சோறு, வீடு, சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்று வாழ்வதன்று இல்வாழ்க்கை. குடும்ப தலைவன் சேமிக்கும் செல்வத்தை 5 பிரிவுகளாக பகுக்க வேண்டும். ஒரு பங்கு நாம் இந்த மண்ணில் பிறப்பதற்கு காரணமான மறைந்த நம் முன்னோருக்கு பிரதி கடன் செய்ய. 2வது பங்கு தெய்வ கடன் ஆற்ற. 3வது பங்கு நமக்கு எவ்வகையிலும் உறவில்லா புதியவர்கள் வீடு தேடி வந்தால் அவர்களுக்கு விருந்தோம்ப. 4வது பங்கு நம் சுற்றத்தாரின் நலம் காக்க. 5வது முந்தைய 4 பேருக்கும் துணையாய் இருக்கும் நமக்காக என்பதே இல்வாழ்க்கை அறம். குடும்பத்தின் அடையாளம், குடும்பத்தின் நல்ல அடையாளம் கோடி கொடுத்து கனகாபிஷேகம் செய்தால்தான் கடவுள் மகிழ்வான் என்றில்லை. ஒரு பச்சிலை இட்டு ஆண்டவனை அன்பு கனிய வழிபட்டாலே போதும். நம்மை நாடி நிற்கும் பசுவுக்கும் பூனைக்கும் நாய்க்கும் காக்கைக்கும் ஒரு வாய் உணவு கொடுத்தால் போதும். அம்மா
பசியின்று வாயிலில் நிற்கும் வறியவருக்கு ஒரு கைப்பிடி உணவிட்டால் போதும். வாய் திறந்து பேசும்போது வன் சொற்களை தவிர்த்து இசையைப் போல் இனிய வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பிறரை நலம் விசாரித்தால் போதும். இவற்றை செய்ய இந்த உலகில் யாரால்தான் இயலாது. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று முதுமொழி பிறந்த மண் அல்லவா இது? பசித்திருப்போருக்கு உணவளிங்கள், பிணியாளரை பார்த்து பாருங்கள், அடிமைகளை விடுதலை செய்யுங்கள் என்றார் நபிகள். வீடுகளிலேயே மிக சிறந்த வீடு ஓர் அனாதை நல்ல முறையில் ஆதரிக்கப்படும் வீடேயாகும். ஓர் அனாதை அழும்போது உருகும் கண்ணீர் அருள்மிக்க ஆண்டவரின் கரங்களில் படுகிறது என்று அருளுரை வழங்கினார் அண்ணலார். ஏழைக்கும் எளியவர்க்கும் இறங்குபவனே தந்தையின் அன்பை பெற முடியும் என்றார் இயேசு பிரான். உன் தோட்டத்தில் ஒரு மரத்தை ஒரு முறை உலுக்குவதன் நிறுத்திக்கொள். உன் தோட்டத்தில் மரத்தை ஒரு முறை உலுக்குவதுடன் நிறுத்திக்கொள். மரத்தில் எஞ்சிய பழங்கள் பரதேசிகளுக்கும் அநாதைகளுக்கும் ஆதரிப்பாரற்ற விதவைகளுக்கும் பயன்படுத்தும் என்கிறது யூத மறை. புராணங்களும் இதிகாசங்களும் காப்பியங்களும் இரு கடமைகளை நினைவூட்டுகின்றன. ஒன்று குடும்ப கடமை, மற்றொன்று சமுதாய கடமை. பெற்றோர்க்கும் குழந்தைகளுக்கும் சுற்றத்தார்க்கும் செய்யும் குடும்ப கடமையை யாரும் தொண்டு என்று கொண்டாடுவதில்லை. நெஞ்சத்தால் நேரடி தொடர்பற்றவர்க்கும் உவகையுடன் செய்யும் உதவித்தான் உயர்வானது. வாழ்க்கை என்பது விட்டு கொடுத்தல். கணவனும் மனைவியும் கற்க வேண்டிய முதல் பாடம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தல் தான். அதுவே கடைசி பாடமும் கூட. இழப்பு இல்லாதவரை காண்பது இல்லை என்பது தான் உயரிய மெய்யியல். ஆண் தன்னை இழந்து பெண்ணையும், பெண் தன்னை இழந்து ஆணையும் காண்பது தான் வாழ்க்கை சிறக்கிறது. வளையாததும் கடினமானதும் முறுகின்றன, மென்மையானதும் விட்டு கொடுப்பதும் நிலைத்து வாழ்கின்றன. சர்வைவல் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் என்பதன்று வாழ்க்கை விதி. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்பது தான் என்றும் வாழும் விதி என்பதை ஆண் பெண் அனைவரும் உணர வேண்டும். ஆணின் துணையின்றி பெண்ணும், பெண்ணின் உறவின்றி ஆணும் வாழ்வதென்பது இயற்கைக்கு முரணானது. ஒன்று மட்டும் போதும் என்றால் இரண்டு எதற்கு? இரண்டின் இணைப்பில் தான் ஒன்றே பிறக்கிறது. ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இணைந்திருங்கள், ஆனால் உங்கள் இணைப்பில் இடைவெளி இருக்கட்டும். கோவிலை தாங்கும் தூண்கள் இடைவெளி விட்டே நிற்கின்றன. இசைத்தரும் வீணையின் நரம்புகள் விலகியே இருக்கின்றன என்கிறார் கலீல் ஜிப்ரான். அன்பு என்றும் குறையாதது. தவறுவது மனித இயல்பு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை என்பது முதுமொழி. குடும்பத்தில் ஒருவர் தவறிழைத்தால் அடுத்தவர் அதை பெரிதுபடுத்தாமல் மன்னித்து மறத்தலே நன்று. அன்பே வடிவான பெண்கள் ஆண்களை எளிதில் மன்னிப்பது உண்டு. ஆனால் பெண்களின் தாவற்றை மன்னிக்கும் மனோபாவம் ஆண்களிடம் அவ்வளவாக இருப்பதில்லை. சூதில் பணைய பொருளாய் தன்னை வைத்த பாண்டவர்களை பாஞ்சாலி மன்னித்தார். நடுகாட்டில் நள்ளிரவில் விட்டுவிட்டு ஓடிய நளனை தமயந்தை மன்னித்தார். நெருப்பு குளியல் நடத்திய ராமனை சீதை மன்னித்தார். மாதவியிடம் மயிலுற்ற கைப்பொருள் அனைத்தையும் இழந்து நின்ற கோவலனை கண்ணகி மன்னித்தாள். ஆனால் அப்பாவி அல்கலிகையை கோதம முனிவன் மன்னிக்கவில்லை. கோபத்தில் சாபம் தந்து கல்லாக்கினான். குற்றமற்ற ரேணுகையை ஜமதக்னி மன்னிக்கவில்லை.
மகன் பரசுராமனை அழைத்து தாயின் தலையை துண்டிக்க செய்தான். அன்பு கனிந்த உள்ளத்தில் வேற்றுமை இல்லை, பகைமை இல்லை, ஆணவம் இல்லை, சுயநலம் இல்லை. மனம் விட்டு பேசுங்கள். இந்தியர்கள், தமிழர்கள் கடவுளை அன்பு செய்யும் மனிதர்கள். மற்றவர்களிடம் கடவுளிடம் அச்சம் கொள்ளும் மனிதர்கள். கடல் இருந்தால் அலை இருக்கும். குடும்பம் என்றால் பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனைக்கும் மௌனம் முடிவல்ல. பேசுங்கள், மனமிட்டு பேசுங்கள். பேசி தீராத பிரச்சனை என்று உலகத்தில் ஒன்றுமே இல்லை. பேசும்போது ஒருவரை ஒருவர் குறை கூறாதீர்கள். குறை கூறுதல் ஒரு வீட்டு புறா மாதிரி. அனுப்புவரிடமே அது திரும்பி வந்து சேரும். விமர்சன பள்ளங்களில் அவசரப்பட்டு விழுந்து விடாதீர்கள். முடிந்தவரை குறைகளை மறந்து நிறைகளை எண்ணுங்கள். ஆண்டவன் அளித்திருக்கும் ஆசீர்வாதங்களை பாராட்டுங்கள். வன்மையான வார்த்தைகளை விலக்கி விடுங்கள். எப்போதும் எவரிடத்திலும் இனிமையாய் பேசுங்கள். புன்னகையே நல்லுறவின் திறவுகோல் என்பதை நம்புங்கள். இன்முகம் காட்டுவதே ஒரு தர்மம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எதிர்மறை செயல்களை கைவிடுங்கள். எதிர்த்து பேசுதல், புறம் பேசுதல், நடை போடுதல் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள். கணவனும் மனைவியும் பேசும்போதும் பிள்ளைகளிடம் பேசும்போதும் பெரியவரிடம் பேசும்போதும் அளவாய் அளந்து பேசுங்கள். எதை சொல்வது என்பதை விட எதை சொல்லாமல் இருப்பது என்பதுதான் அறிவின் அடையாளம். எதிர்மறை எண்ணம் வேண்டாம். நன்று கருது, நாளெல்லாம் வினை செய், நினைப்பது முடியும் என்றான் பாரதி. எதிர்மறையாக பேசுவோர் சிந்திப்போரிடமிருந்து விலகி நில்லுங்கள். நல்ல நம்பிக்கைகளை வளர்த்தெடுப்பதையே வாழ்க்கை விரதமாக கொள்ளுங்கள். நல்ல நம்பிக்கைகளை நெஞ்சில் விதைப்பதன் மூலம் பல்லாண்டு நோயில் படுத்திருந்தோரும் நலம் பெற்று எழுந்த நடக்க முடியும் என்கிறார் எமில் கூவே. உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் அன்பு செய்ய வேண்டும். கிடைத்ததை நெஞ்சார வாழ்த்த வேண்டும். நம்பிக்கையோடு வளர்ச்சியை எதிர்கொள்ள வேண்டும். காலத்தின் ஓட்டத்தில், நாகரிகத்தின் வளர்ச்சியில், பண்பாட்டு மலர்ச்சியில் மனிதனுக்கு பரிசாக வாழ்த்ததுதான் குடும்பம். சேர்ந்து வாழ்வதில்தான் குடும்பத்தின் சிறப்பு இருக்கிறது. விட்டு கொடுத்ததில்தான் உண்மையான மகிழ்ச்சி மலர்கிறது. முகமறியாத மனிதர்களோடும் உறவு பூண்டு உதவிக்கரம் நீட்டுவதில்தான் நிஜமான நேசத்தின் நிறம் தெரிகிறது. புரிதலில்தான் வாழ்க்கை ஒளிமயமாகிறது. புரிந்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக்குவோம். இறைவன் ஆசீர் அளிப்பாராக நம் அனைவருக்கும்.